உண்மையில் வேலை கண்டு அம்மு அனுப்பும் சந்தோஷமா. அப்போ நாங்கள் நினைக்கிற குடும்பத்துக்கே சண்டை இல்லையாண்டு. அப்போ அனுப்பி போட்டு ரைட் மல்லிகை பூ வேணுமென்றாலும் இங்கே வாங்கோ, பூ மாலை வேணுமென்றாலும் வாங்கோ. மாலை எல்லாம் கொடுக்குறேன். நல்லா இருக்குல்ல, எல்லாம் ஒரு வித்தியாசமா தான் இருக்கு பார்க்கவே. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெயராம். நான் ஜெயசில்லி. நான் அம்மு. ஏன் சிரிக்கிறீங்க? பேர் சொல்லி ஒரு சிரிப்பு. இன்றைய தினம் எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமை போல் பருத்தூரில் உள்ள எங்களுடைய வீட்டுக்கு வெளியில் தான் நாங்கள் இன்று எடுத்துக்கொண்டு நிற்கிறோம். அதாவது தினம் இன்றைய தினம் நாங்கள் எங்கே போகிறோம் என்று சொன்னால் என்னோட வீடியோ எடுக்கிற தம்பி இருக்கிறாரானே அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாளாக வந்து செல்வரூபன்னா என்ன மாதிரி நீங்கள் உங்கள்ட அம்மாக்கள் அம்முவோட எங்கண்ட வீட்டை வர மாட்டீங்களோன்னு கூடுதலாக வந்து கேட்குறவர். அப்போ சரியாக டைமே வந்து பார்த்திங்கன்னா 3:30 ஆச்சுது. அப்போ நாங்கள் பின்னே டைம் இருக்கா வீட்டையும் இருந்து சின்ன சின்ன வேலையில் முடித்து சாப்பிட்டு கேப்பிட்டு நாங்கள் நோமலாக வெளுக்கிட்டு இருக்கிறோம். அவன் வீட்டை போகிறக்காண்டி தான் இப்படியே நோமலாக கூடுதலாக என்னோட வந்து கதைக்கிற உறவுகள் வந்து கேட்குறவ ரூபன் உங்களுக்கு எத்தனை சகோதரம்னு கேட்குறவ. நேற்றைய தினமும் பிரான்ஸ்லேருந்து ஒரு அக்கா வந்து கதைச்சிருந்தவா உங்களில் எத்தனை பேருண்டு. அப்போ நான் சொல்லியிருந்தேன் நான் தான் மூத்த ஆம்பளை பிள்ளை, மற்றது இன்னும் 2 கடைக்குட்டியாக்கள் இருக்கணும். அதான் வந்து கடைசி கடைக்குட்டி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் செந்தூரன் தான் கடைக்குட்டி வந்து, அதாவது வந்து எங்கள்ட அம்முண்ட கணவர் தான் கடைக்குட்டி. அது அவள் வந்து கூடுதலாக அங்கேயே தூர பயணங்கள் வலுக்கிடைக்க அவன் அந்த ஹேண்ட்பேக்கு வளையம் கொண்டு தான் போகிறோம். ஏண்டா கந்தக்கான் முக்கியமான காசு தேவைகள் அது வழி இருக்கேன்னு. அப்போ வந்து தம்பியை வந்து கேட்டிருந்தவா பிரான்ஸில் இருக்கிற அக்கா வந்து என்ன இப்போ ஜெயராமன் நீங்கள் காட்டுறீங்களே இல்லை என்னத்தை காணிக்கன்று கூடுதலாக வந்து ஒரு சில பேர் வந்து கேட்குறவ. உண்மையா அந்த அஞ்சான் படத்தில் வர சூர்யாண்ட கிட்டத்தட்ட சேப்பு கொஞ்சம் இருக்கு. அவன் இருந்து படம் நடிக்க மாட்டேன். அப்போ நானே சொல்லியிருந்தேன் தம்பி நீங்களே வேண்டா இன்று எடுங்கோடா, நான் கொஞ்சம் பெருசாக ஒரு இவ்வளோதான் இருந்தாலும் அண்ணாண்ட அண்ணா விட்டு கொடுக்கலையா. அப்போ நான் சொல்லியிருந்தேன் இன்று நான் எடுக்கல, நான் வீடியோ எடுக்கிறேன், நீ தம்பி தொடங்கடான்னு சொல்ல. ஏன்டாண்டு கேட்டா நான் சொன்னேன் உணவு கிட்ட நிற்க எனக்கு வெக்கமாக கிடக்கு, நீ கண்ணாடியோட எல்லாம் நிற்கிறேன் வித்தியாசம் கண்ணாடி வித்தியாசம். அப்போ எனக்கு இந்த கண்ணாடி எல்லாம் பெருசாக அந்த ஈடுபாடுகள் கொஞ்சம் குறைவு. என்னத்தில் ஈடுபாடுனா தொப்பி இல்லை, தொப்பியும் தான் ஒரு இது இல்லை, ஒரு லெவலில் இல்லாமல் நாங்கள் நார்மலாக இந்த கண்ணாடியில் போட்டு ஒரு பந்தா காட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து பந்தா காட்டு ஒரு கண்ணாடி போட்டா பந்தா ஸ்டைலும் வேறு வெயில்லான்னு. இப்போ நான் கனதூரம் போகிறோம் வேறு. இப்போ தம்பியை பொறுத்தளவில் நார்மலாக யோசிக்காமல் சில விஷயங்களை செய்வான். நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்ய 100 மடங்கு யோசிச்சு தான் நான் அதை வந்து செய்வேன். கையில் விட பாருங்க எல்லா விரலும் ஒரே மாதிரியே இல்லை. அதுக்காண்டி இப்போ ஒரு சில விஷயங்களை வந்து வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு நாங்கள் கதைக்கிறத வந்து சரியான மாதிரியே கதைக்கணும். சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த 5 விரலையும் பாருங்க கொண்டு காயப்பட்ட மாதிரி கண்ணாடி போட பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு செயின் போட பிடிக்காது, எனக்கு செயின் போட பிடிக்கும். அதுக்கு அடுத்த இந்த உதாரணம். சரி, அப்போ நாங்கள் அப்போ நார்மலாக நாங்களுக்கு உறவுகளோட பகிர்ந்து கொள்வோம் ஒரு சில விஷயங்கள். என்ன உண்மையில் பார்த்தீங்கன்றதுன்னா இந்த நார்மலாக இந்த கூலிங் கிளாஸை பொறுத்தவரை ஒரு நார்மலாக ஒரு லெவலில் இருந்து போட்டால் கொஞ்சம் சந்தோஷமாக தெரியல. வெளிநாட்டுல இந்த கூலிங் கிளாஸ் அடிச்சு கொண்டாவே எல்லாரும் மந்த இதில் அவையில இருந்து என்னது காண்ட ஒரு பையல் வெப்ப அதுவளுக்கு அடுத்தான் போகிறோம். ஸ்டைல் என்று யோசிக்கிறார்கள், அது தப்பான முறைக்கு யோசிக்க கூடாது. நாங்கள் வந்து இப்போ நார்மலான லெவலில் வாழ்ந்து கொண்டு இருக்கேக்க இந்த கண்ணாடியில் அடித்து கொஞ்சம் பந்தா காட்டுற மாதிரி எனக்குண்டா தெரிஞ்ச வழியாக நான் இந்த போடுறத கொஞ்சம் குறைச்சி இருக்கிறேன். மட்டமா கேட்கல நீங்கள் சொன்னது இல்லை, நீங்கள் எப்படி காய்ச்சாலும் என்ன பரவாயில்லை. அதை கூடுதலாக இன்றைக்கு அப்படி கண்ணாடி போட்டது ஒரு ஃபங்க்ஷன் கொண்டு போகிறேன். உங்களை என்ன ஆட்டோவில் போகிறீங்களோ இல்லை என்னத்தில் யாரும் வந்து பிக்கப் பண்ணுவீங்களோ நாங்கள்லாம் கொண்டு ரக்கணுமோ? இல்லை, நான் தம்பியோட போவேன், பிரச்சனை அதில் ரக்கி விட்டா நான் அதில் ஆட்டோ வரும், ஆட்டோவில் போய். அப்போ ரக்கிறேன்டா யோசிப்பீங்கள் எங்கேடா கொண்டு ஜெயராம கொண்டு விழ போகிறீங்கன்ற மாதிரிக்கு யோசிக்கலாம். உண்மையில் பார்த்தீங்கன்னா எங்கள்ட ஒரு சொந்தக்கார
ஒரு ஆளுண்ட வீட்டை தான் வந்து அவங்கண்ட மகளுக்கு வந்து இன்றைய தினம் பிறந்த நாள் எங்கண்ட சனலூடாக ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் வந்து நாங்கள் கண்டிப்பாக தெரிவித்து கொள்வோம். அவையிலும் வந்து வீடியோக சேனங்களில் பார்த்தா இதுதான் சம்பவம் என்ற மாதிரி நோமலாக யோசிக்க தோணும் தானே. அப்போ நோமலாக தம்பி வந்து வெறுங்கையோட போகையில் ஒரு சில கிஃப்ட்டை வந்து நோமலாக வேண்டி கொண்டு போகிறேன். அங்கே ஒன்றே தான் ஓப்பன் பண்ண போகிறேன். நோமலாக வந்து அவையில் வந்து யூடியூப் சேனல் பெருசாக அதுகளில் வந்து பெருசாக ஈடுபாடுகள் இல்லாதபடியாக இப்போ நாங்கள் வந்து இதில் இருக்கிற பிரேமை கூட நோமலாக காட்டையில் அதே பிள்ளைய வந்து தெரிஞ்சுது இல்லையே தெரியுது போக அவையில கொஞ்சம் விருப்பம் இல்லாதபடியே நாங்கள் அதால எல்லாருமே பிறந்த வாழ்த்துக்கள் சொல்ல போகிறோம். நீங்கள் சொல்லுங்க. அது எங்கள்ட சனலூடாக உறவுகளும் பிறந்த வாழ்த்துக்கள் என்று கண்டிப்பாக அவையில் தெரிவித்து கொள்ளுவினோம். நாங்கள் இப்போ போக வேண்டிய விஷயத்துக்கு வந்து நாங்கள் அவையரும் கோவியன் வந்து நோமலாக ஜோதிச்சு கொண்டு பேரேன். ஆனால் அவரை கொஞ்சம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ சரியானமாக 2 நாள் மாதிரி வீடியோவும் எடுக்க ஆள் வரையில. அப்போ நான் இப்போ காலமாக கதைச்சிருக்கேன். அப்பா அவன் கோவிந்த அப்பா தான் சொல்லியிருந்தார், ஆள் வீட்டாக நிற்கிறார், நீங்கள் சர்ப்ரைஸாக நாங்கள் நோமலாக கேனாலை புறதான சந்தோஷமாக வந்துட்டு போங்கன்ற மாதிரி அவரை சொல்லியிருந்தார். நாங்கள் இப்போ அங்கே போவோமே. அப்போ அதுக்கு முன்னால் எங்களோட சேனலுக்காரன் பெஸ்ட்டு வாரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும். நோமலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைய தினம் கமராமேன் வந்து யாருன்னு சொல்லி நோமலாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். நோமலாக ஒரு சின்ன ஒரு சிரிப்பாகத்தான் அவர் வந்து எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட செந்துரனா தான் வீடியோ வந்து எடுத்து கொண்டு நிற்கிறேன். அவரை அந்த பச்சைக்கிளியை வெயிலில் நடக்க விடாமல் அவருக்கு ஒரு குடையையும் பண்ணி கொடுத்து ஒரு பஞ்சு மெத்தையும் பண்ணி என்ற மாதிரிக்கு அவரை வந்து உண்மையில நாங்கள் சந்தோஷமாகத்தான் அவரை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோமே. உண்மையில கூடுதலாக இல்லை உண்மையில நாங்கள் அவரை கூடுதலாக வந்து உண்மையில அந்த சைக்கிள் எல்லாம் பெருசாக தெரிய விடுறதில்லை. இப்போ எங்கள்கிட்ட மோட்டர் சைக்கிள் நிற்கிறபடியா அவனை வந்து பக்கத்தை கடைக்கு போகிறோண்டா கூட டே ஏன்டா கஷ்டம் தெரியாத தான் நாங்கள் அவரை வந்து நாங்கள் நல்ல மாதிரியெல்லாம் அவரை வச்சு பார்க்குறோம். என்ன பொத்தி வளர்த்து யார்கிட்ட கொடுத்தேன்? அம்மூட்டு இல்லை உண்மையில உண்மையில வேலை கண்டு அம்மு அனுப்பும் சந்தோஷமா. அப்போ நாங்கள் நினைக்கிற குடும்பத்துக்கே சண்டை இல்லையாண்டு அப்போ அனுப்பி போட்டு போன எடுத்த ஒரு நேரங்கள் ஒரு நேரம் கொஞ்சம் நேரம் கதைக்காட்டா ஒரு சண்டை அவைக்குள்ள அப்போ ஒரு மனிதன் அதுக்கு தான் மற்ற குடும்பம் கொண்டா சண்டை பெறலாம். அதுக்கு ஒரு காரணத்தோட சண்டை பெறலாம். இப்போ நார்மலாக ஒரு மனுஷன் வந்து வேலைக்கு போனால் அவன் வேலையை தான் பார்க்கலாம். அதை விட்டுட்டு எடுத்து போன் காய்ச்சி ஒன்று கேளாது என்ன சொல்லுங்க. அதை விட்டுட்டு மத்தியானம் கேட்குற என்னதுக்காண்டி எனக்கு இவ்வளோ 1000 ஃபோன் அடிக்கல அதெல்லாம் அவ்வளோ சொல்லுங்க. அவாக்கும் ஒரு விருப்பம் தான். அண்ணே சாப்பிட்டு கொண்டு ஒரு வார்த்தை கேட்குற அளவு குறைய போறாரு என்னன்னு ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் அவ்வளோ சாப்பிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் செந்திரம் வரக்கூட ஆள் சாப்பிட்ருவோம். எனக்கு உண்மை தானே கேட்டால் சொல்கிறேன் நான் சாப்பிடலையே பயந்தோம். நீங்கள் பார்க்க மாதிரி தண்டை நிற்கிறீர்கள் கூட எங்கே தொதல் அடிக்க போயிலையே தொதல் மேலே தான் பெறுமோ தொதல் மேலே தான் போராக்கள் அப்படி நாங்களும் தொதல் அடிக்க வேண்டிய வரும் வேலைக்கு அங்கே பார்த்து பழைய கொண்டு வாங்குவோம். அப்போ தான் நாங்களும் தொதல் அடிக்க சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குமே. நோமலாக இப்போ எங்கிட்ட பேர் இருக்காதானே எங்கிட்ட தம்பி நோமலாக ஜோசி பேர் எப்படி சொல்லுங்க வேலைக்கு எடுத்து முடிஞ்சால் நம்மளுக்கு அவர்கிட்டே நாங்கள் அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி கொடுங்க. அப்போ சரி இதோட நாங்கள் வீடியோ வந்து அங்கே போய் நாங்கள் நார்மலாக தொடருவோம். அம்மா உங்களை பற்றி பேர சொல்லணும் இல்லை தானே சரிதான் ஓகே ஓகே சரி ஓகே நாங்கள் அங்கே போய் சரி. இப்போ பார்த்தீங்கன்னு நாங்கள் வீடியோ எடுக்கிற கோவிந்த வீட்டடியில் நாங்கள் வந்து நிற்கிறோம். உண்மையில் சரியான மாதிரி ஒரு ஏமாற்றம் மாதிரி எனக்கு போட்டது தமிழனோட வந்து லைட் பைக் லைசன்ஸ் எடுக்கிறக்காண்டி அவரும் கூட நாட அண்ணாவோட போயிட்டாருன்ற மாதிரி அவர்கிட்ட அப்பா சொல்லியிருந்தார். அப்போ உண்மையில் வேண்ட வீட்டை நான் வளமையாக நோமலாகவே வாரேன். நான் உண்மையில் அவன் வீட்டை பார்த்தது எனக்கு பெரிய மாதிரி சந்தோஷம். அவ்வளவு பூக்கண்டுவலை பார்த்துமே இல்லை ஒரு ஆனால் என்னென்ன எத்தனை கணக்க மாதிரி இருக்குது. என்னென்ன பூக்கண்டுவல் இருக்குது அதெல்லாம் அரளியல் நோமலாக வந்து நீங்கள் உள்ளே போனாலே வந்து தெரியும். உண்மையில் இதெல்லாம் வந்து பராமரிப்பு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிற தம்பி கோவி தான். கோவியும் உங்கள்ட அப்பா அவர் 2 பேரும் தான். உண்மையில் ஒரு சூப்பரான ஒரு தம்பி கோவி. அப்போ நாங்கள் அவர் வீட்டில் என்னென்ன மாதிரியெல்லாம் வீட்டை அழகுபடுத்தி பார்க்கணுமென்று பூச்செடிகள் வந்து வச்சுக்கிறன்ற வந்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நோமலாக அதை வந்து அம்மாவும் எங்கள் அம்மாவும் கோவின்ற அப்பாவும் நோமலாக சொல்லுவோம். நாங்கள் வீடியோ எடுக்க
நான் போயிடுவேன், நான் முடிவு மட்டும் நிற்க மாட்டேன். சரிதானே? அதே மாதிரி ஜெயராமும் போயிட்டு சரி நான் சரி நாங்கள் இப்போ வர்ற கிடையில வாசல்லையே இங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு பூக்கண்டா தான் இருக்கு. வித்தியாசமான பேரை சொல்லுவோம். என்ன பூ? ரோஸ்க்கு வந்து நல்ல கலரான ஆண்டாள் மாதிரி கலர் வழியா இருக்கு. வாங்க உள்ளுக்க போய் அப்படியே பாப்போம். உள்ளுக்க போய் பார்ப்போமா? இங்க பாருங்க வாசல்லையே. இங்க இது எனக்கு தெரியும், இது மணி பிளான். இது மட்டும் தெரியும் எங்களை வீட்டே இருக்கிறபடியா கத்தாழை என்று சொல்றது. அது மரமற்றது இந்த இது செடி. அவ்வளவுத்துக்கு பயன்படுத்தலாம். மருத்துவ குணங்கள் உள்ள. அதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்குங்க. இந்த கத்தாழையும் அப்படி இருக்கு, அது வேற. அது வேற எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கு. கத்தாழை இங்க இருக்கு. மகன் தான் பார்த்து கொண்டு வந்து நட்டார். இங்க இதுவும் ஒரு வித்தியாசம். இது ஒரு கள்ளி எல்லாம் உங்கள்கிட்ட கோவில் தான் கொண்டு எல்லாம். ஓமோ கோவிய நாம அப்ப இது என்னங்கோ? இது அந்த பணம் பெருமென்று சொல்லி நம்ம இதை வச்சால் என்னண்டு காசு வருமோ? ஆமா, இதுல 2 கண்டு சொல்லி போயக்காங்களை கண்டிப்பா தாங்க. இங்க இதுவும் ஒரு வடிவான மரம். என்ன குட்டி மரம் நல்லா இருக்கு. இதுக்கு மூட விட்டு இருக்கு. கிரவுட் அனுவல். இதுவும் அந்த மாலைக்குள்ள கட்டுறது. ஓ ஆண்டான் மாலையில கட்டுறேன் என்ன நான் பார்த்துருக்கேன். இது இங்க பாருங்க. இதெல்லாம் கள்ளி ஒரு இனமங்கோ. இதுவும் கள்ளிதான், இதுவும் கள்ளிதான். இங்க இந்த மரத்தின் வடி அந்த கள்ளி என்ற பேர் வந்து அது கள்ளி என்ற வடி இருந்து வளர்ற இது கள்ளி செடி. அந்த இடநடுவு கண்டு வளர அதுக்காண்டியோ. அதுக்கு தான் கள்ளி கேண்டு. ஆனா எல்லாம் இங்க பாருங்க. நானே இங்க பார்க்காத மரங்களா கிடக்கும். ஒன்னொன்னும் ஒரு வித்தியாசம். இதெல்லாம் கண்டு முளைக்கும். இதெல்லாம் கண்டு. இங்க பாத்தீங்களா இன்னொரு வித்தியாசம் உண்டு. கிட்ட வந்து பாருங்க. அது கண்டு இங்க விழுந்திருக்கு. இங்க இது கையில் எடுங்கோடும். இது விழுந்தால் இது ஒரு கண்டு. ஓ இங்க அப்படி வருமே. இங்க பாருங்க இது விழுந்தா அப்படி வருமா? நல்லா இருக்கு. ஆனா வடிவா இருக்கு. கண்டு இங்க பாருங்க கள்ளி இதுதான். இதுவும் கள்ளியோ? அதெல்லாம் கள்ளி. கூட இங்க கள்ளி மரமும் ஒரு எல்லா வித்தியாசமா மரமும் இருக்கு. வடிவா இருக்கு. இந்த கண்டு எல்லாம் நீங்க முளைக்குது. இங்க அப்படி வரல. இது மணிவாளையோ? இங்க இது பச்சை மிளகா. பச்சை மிளகா கண்டு. பச்சை மிளகால இப்ப பஞ்சம் இல்லை. ஓ இங்க பாருங்க செத்த மிளகா மரம். கத்தரிக்காய் இருக்கும். கத்தரிக்காய் வெங்காயங்கள் வச்சிருக்கீங்க. அது ஒண்ணு வைக்கல. இந்த தோட்டம் தானே இவ்வளவு தான் வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான் வச்சிருக்கேன். அங்கால பாப்போம். நல்லா படிக்கணும். இது இங்க பாருங்க இந்த பூவை அழுக்கு ஜவரத்தை இங்க இருக்கு. நாங்க இங்க நல்ல வடிவா இருக்கு. சொம்பரத்தி பூ நாங்க ஒட்டையில வச்சு. இது அந்த நாவல் பூ மேடம். அத்தை இது அந்த பெட்டு காயத்துக்கு போறோம். அது அத்தை இங்க பாருங்க இந்த பூண்ட வடிவ. சரி குத்தி மரத்து தேவையில்லைக்குள்ள சாமானும் கிடக்கும். நிறைய இருக்கு. இங்க இங்க பாருங்க இதுவும் ஒரு கத்தாழை. இது அந்த பட்டி பூ வந்து சொல்லுங்க. சதக்கரை ஜானம். அது അതിന്റെ ഒരു ഇനം എന്താണെങ്കോ இதுவும் பாருங்க. இதுலயும் கண்டு அழிஞ்சு இந்த இது புடுங்கி போட கண்டு அப்படியே இந்த கோவி நட்டது கஞ்சி வச்சிருங்க. நல்ல வடிவா இருக்கு. இதுவும் கள்ளியே. அதுவும் கள்ளிதான். நிறைய நல்லா இருக்கு. இது இந்த வடிவா இருக்கு பாருங்க. அந்த பூ என்ன கனக கலர் இருக்காங்க. எல்லாம் பட்டு போச்சு. பட்டி பூவா? வெள்ளை கண்டு அந்த மத்த நாவல் கலர் இருக்கு. வாங்க இங்க ஆளம் பாப்போம். இங்க இதுல மிளகாய் கிடாக்க. இங்க பாருங்க தோட்டம் இங்க இருக்கு. இங்க பாருங்க இவ்வளவு கத்தாழை எல்லாம். இவ்வளவு ஒரு பொறுப்பா இருக்கிறார். அதுதான் எனக்கு உண்மையா அந்த வித்தியாசமான கத்தாழை கள்ளிகள் எல்லாம் பார்க்க எனக்கு முதலா பாத்துருக்கேன். இந்த வயசுக்கு நான் காண இல்ல. அதுலயும் கண்டு வரும் பாருங்க மேலே. இங்க பாருங்க இதெல்லாம் ஒரு கண்டுடா. சரக்கரை ஜானினம். நல்லா இருக்கு உண்மையான எல்லாம். என்ன இப்படி கட்டி விட்டு கிடக்கு? இது ஜப்பான் ரோஸ். ஒரு கலர் இருக்கு. இன்னும் பூக்கு இல்ல. இந்த கலர் இருக்கியா? ஒளிவா இருக்கான உண்மையா எல்லாம். எல்லாமே நல்லா செஞ்சு. பூச்சி விழுந்துருக்கு. கற்பூரவள்ளி எல்லாம் அவ்வளவு எல்லாமே. இந்த கத்தாழி அளவு இது என்ன? இது முல்லை. முல்லை என்று வாசம் இல்ல முல்லைப்பூ. பாருங்க வாசம். இதெல்லாம் என்ன வச்சு கிடக்கு? இங்க பாருங்க இதெல்லாம் கத்தாழி என்னங்களா? எனக்கு இதெல்லாம் தெரியாது. எல்லாம் பொறும் பொறும் வச்சிருக்க. எல்லாம் கள்ளிதான். பந்து கள்ளி என்னதுக்கு நான் ஒரு விஷயத்துக்கு கூட இன்னத்துக்காண்டி அந்த கடவுளியை வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி ஆனா உண்மையா நல்லா இருக்கு தெரியுமா? சேரிக்கிறேன்டா விருப்பம். தூங்குது பாருங்க. நல்லா இருக்கு தெரியுமா? பாக்க பாக்காச்சே இருக்கு.
எல்லாமே ஒரு வித்தியாசமான இருக்கு. கண்ணாசி பூ மரம் இருக்கு அந்த அது மாலையை கட்டுறது. மாலையை கட்டுற மாலையையும் கட்டி கொடுக்குறேன் நீங்க. எங்க தொழிலே அதான். ஆ கோயில் வழக்க மாலை கட்டுற நீங்களே இதுக்குள்ள எங்கடா இன்னொன்று அந்த மெத்த இது பாயிண்ட் அதாவது சென்ட்ரி என்று சொல்ற ஆமி வைப்பான். அப்படி அது வெள்ள வெளியில நடக்குங்க. ஓமா தண்ணி இல்லாம அப்படி வந்துட்டு. நல்லா இருக்கு. நல்ல வித்தியாசம். எனக்கு எல்லாரும் இந்த கத்தாழை நல்லா இருக்கு. இந்த கத்தாழை தெரியுமா அது மோத்துக்கு அவ்வளோ நல்லதுண்டு. அதால அதானே இங்க பாருங்க. வாவ் அன்னாசி நிக்குதாங்க. அன்னாசியும் வச்சிருக்கீங்க. ஓ சோ வாவ் எல்லாமே பிரயோசனப்படுத்தி இருக்கீங்க. உண்மைதான். இதுலயும் இது அந்த மயர் மாணிக்கம். அது அந்த இப்படி அந்த மயர் மாணிக்கம்னு சொல்லி அதே மயம் அந்த மாலைகளுக்கு கட்டைகளை அதை வச்சு கட்டுறது நல்லா இருக்குது. வடிவா இருக்குமே. நல்லா இருக்கு. பாக்க நல்லா இருக்கு. எல்லாம் அங்கால இல்ல அந்த வடம் இந்த வடம் பாரு. இங்க இந்த தொங்குறத பாப்போம். மணி பிளான்ட் இருக்கு. மணி பிளான்ட் ஒரு விதமா இருக்கு. எனக்கு இந்த கல்லியலை தான் பதிஞ்சு இது ஒரு கல்லி. வாவ் நல்லா இருக்குல்ல. எல்லாரும் ஒரு வித்தியாசமா தான் இருக்கு பார்க்கவே. உண்மையா நான் இதெல்லாம் மணி பிளான்ட் இல்ல ஒரு இது எனக்கு மணி பிளான்ட் ரொம்ப விருப்பம். அதான் நிறைய நல்லா இருக்கு. இதெல்லாம் ஒரு கல்லி தானா? இது பாருங்க இந்த கல்லியை பாருங்க இந்த வடியா இருக்கு. எல்லாம் பாலைவனத்துல இருக்குது. இங்க உண்மைதான். பாலைவனத்துல இருக்கிறவங்க இங்க இருக்கு. இங்க எப்படி தூங்குது இங்க வேறங்க. அவர் என்ன கடையில போய் வாங்கிட்டு வருவாரோ? இதெல்லாம் காலமேல எவ்வளவு தூரம் நீங்கள் தண்ணியை ஊத்தி போய் நான் இதை பராமரிக்கிறது. நல்ல ஒரு விஷயம் தான். மணி பிளான்ட் இதெல்லாம் காசு மரம். காசு வருமானு சொல்றல்ல. இது வச்சா காசு வருமா? ஓ நானும் வச்சிருக்கேன் வீட்டை. ஆனா வேற இல்ல. இங்க பாருங்க இந்த வித்தியாசமா அங்கடக்கு எல்லாம் நல்லா இருக்கு பாக்க. இது இப்படி என்ன இப்படியே வருமா? ஓட்டு ஓட்டியா ஓட்டு ஓட்டியா நல்லா இருக்கு. இதெல்லாமே அதுதான் நல்ல வடிவா இருக்கு. இதெல்லாம் இந்த பூக்கொண்டு இங்க இதெல்லாம் இப்படி வைக்க வைக்க வளரும். இங்க வாங்க. இங்க இது ஒரு வித்தியாசமா இருக்கு. இங்க இங்க இது ஒரு வித்தியாசம். இங்க வா என்ன வடிவா இருக்கு எல்லாமே. என்ன சொல்ற பூந்தோட்டமே இங்கதான் இருக்கு. அப்படி போலதான் இருக்கு. பூந்தோட்டமே இங்கதான் வச்சிருக்கு. வேற இடம் இல்ல. எல்லாமே இங்க இருக்கு. புல்ல அவ்வளவு சாடிக்கு தண்ணி ஊத்துறோன்னு வச்சு பாருங்க. உண்மையா எல்லாம் இதோட பார்த்தோம்னா எங்களுக்கு அந்த இது நிவாரணத்தை படிப்பட்டாங்க. நீங்க வசதியா இருக்கிறீங்க. என்ன மீன் தொட்டியும் இருந்தது. நீங்க வசதி உங்களுக்கு தர மாட்டோம். என்னங்க இதுக்காண்டி இல்ல சாதாரணமாக என்ன இந்த பூந்தோட்டம் தான் மட்டுமே இருக்கு உங்கள்கிட்ட. இதை பார்த்து உங்களுக்கு வீட்டு திட்டம் இல்லையாண்டா நிவாரணம் இல்லையாண்டா சரியான கவலையா இருக்கு. இங்க இது ஒரு கடைசியா ஒரு புட்டியோ பூக்கணுமா இருக்கு மக்களுக்கு. ஆனா மழை காலங்களில நல்ல பச்சை இதா இருக்கு. நல்லா இருக்கும் பாக்க வேற. பாம்பு மேலே வருது. ஆனா நல்லா இருக்கு உண்மையா. உண்மையா இந்த இளம் வயசுல உங்க மகன் இதை பராமரிக்க ஒரு சந்தோஷமா இருக்கு. எண்ணெய் போட்டு காய்ச்சற தலைமுடி வளர்றது. அந்த அது ஏதோ ஆனா நல்ல வாசமா இருக்கு. ஆனா கற்பூரவல்லியும் இருக்குது. ரெண்டும் கற்பூரவல்லி சாப்பிடுறா இல்ல ரெண்டும் நல்ல வாசமா தான் இருக்குது. இதாங்கால நித்திய கல்யாணி பூ. இது அந்த இது விசாக் பூ. என்ன விசாக மரம் அந்த இல தேயிலை ரோட் அந்த இல மணிவாழை. எல்லா விதமான மணிவாழையும் இங்க இருக்கு. எல்லா விதமான கத்தாழையும் இருக்கு. எல்லா விதமான கள்ளியும் கிடக்கு. எல்லா மரமும் இங்க இருக்கு. வந்து வாங்கிட்டு எல்லாரும். உண்மையா சூப்பரா பராமரிக்கிறது. இன்னொரு வடிவா இருக்கு. பூந்தோட்டத்தை நிக்கிற உலகம் எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு விருப்பம். ஆனா எல்லாத்தையும் இங்க இதெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் ஒரு வடிவா இருக்கு.
அதான் எவ்வளவு கஷ்டப்படுவாரு என்ன இந்த ஹெல்மெட்லாம் செய்திருக்கிறேன் இதை வெட்டின வேற இரும்பு இது கஷ்டம் அவளை அவருக்கு இந்த இதுக்கு வருமாங்கோ ஃப்ரிட்ஜுக்கு வரும் அந்த சிலிண்டர் வந்து ஆனா இது நல்லா இருக்கு என்ன செய்யறதுங்கிற தொழில் வந்து பூமாலை கட்டுற மகன் பூவாதான் வேலை மகன் வந்து மூத்தவராலும் இந்த சாடிகள் எல்லாம் போற ஹெல்மெட் எல்லாம் தயாரிச்சு அப்ப உண்மையா இந்த ஹெல்மெட் தயாரிக்கிறேன்னா இந்த ஹெல்மெட் எல்லாம் இப்ப பழசாப்பிடணும் நாங்கள் எறிஞ்சிருவோம் என்ன தேவையாட்டு ஆனா அதே அவர் ஒரு பிரயோசனப்படுத்தி அதுக்குள்ள அந்த கள்ளி மரங்களும் இன்னும் ஒரு தேவையில்லை பொறுத்து அவர் பொருட்களை வச்சு அவர் உண்டாக்கி இருக்கு உண்மைக்கு பார்க்க ஒரு ஆசையா இருக்கு சரியான இது 3 மாதத்துக்கு ஒருக்கா மண் மாத்துறது கொசல்ல போட்டு பராமரிச்சுருக்கிறார் இப்போ ஆள் இல்லை இல்லையாண்டா அவர் இன்னும் கோபியும் அவருடைய அண்ணாவும் அப்பா 3 பேருமே தான் இதை செய்திருக்கேன்னு உண்மைக்கு நல்லா இருக்குது கோவி இல்லாட்டாலும் அந்த இடத்த இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அதுதான் மரங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் உண்மைக்கு நான் இந்த வயசுக்கு இப்படி பார்க்கல நான் நினைச்சு கூட பாக்கிறேன் இவ்வளவு விதமான கத்தாழை இருக்கு கள்ளிகள் இருக்குன்னு தான் தெரியும் பார்த்தது இல்ல ஓ அன்னாசி செடியெல்லாம் வச்சிருக்கணும் வளர்க்கறதுக்கு சரியான மாதிரி எல்லாம் மெனக்கட்டு தான் செய்கிறேன் சரி உண்மைக்குமே நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போறோமே கோவி இல்லாட்டாலும் நாங்கள் வந்து பார்த்ததுக்கும் ரொம்ப நீங்கள் பிரயோசனமா இந்த சந்தோஷம் நீங்கள் வந்து அடுத்தாக்கும் அவர் மகன் தான் எல்லாம் பராமரித்து வந்தவர் அப்போ அதால் அவர் இப்போ இல்லைன்னா நல்லா விளங்கப்படுத்துற உங்களுக்கு எங்களுக்கு என்ன செடி சகலதும் இருக்கு நாங்கள் வேஸ்ட்டாக போகிற இதுகளை எல்லாத்தையும் எடுத்து பராமரித்து அவர் எல்லாம் தண்ணி ஊற்றி வடிவாக வளர்த்து விட்டவர் உண்மை நாங்களெல்லாம் மினக்கடுகுலாம் செய்ய மாட்டோம் பொம்பளை பிள்ளைலாம் இருந்து கூட செய்ய மாட்டோம் நான் அவர் எல்லாம் முன்னெண்டு எல்லாம் செய்து கோவிந்த அண்ணா ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் அதை பக்குவமா எடுத்து 2 பேருமே கோவியும் கோவிந்த அண்ணா இந்த அப்பா 3 பேருமே இதை பிரயோசனப்படுத்தி வடிவா செய்திருக்கணும் இந்த பூச்செடிகளை பார்த்து இவர்களுக்கு கொடுத்த நிவாரணத்தையே இல்லைன்னு சொல்லி உண்மை அவ்வளவு வடிவா இருக்கு யாரதான் அப்படிதான் செய்யணும் உண்மைக்குமே நல்லா இருக்கு ஆனா அவர்கள் என்ன மாலை கட்டி கோயிலுக்கு கொடுத்து அதுதான் அவருடைய தொழிலே என்ன மல்லிகைப்பூலாம் கொடுக்குறீங்களோட இருக்கு ரைட் மல்லிகைப்பூ வேணுமென்றாலும் இங்க வாங்கோ பூமாலை வேணுமென்றாலும் வாங்க மாலை சாத்துப்படிகள் கோயில்களுக்கு மற்ற சாமத்தியோட ஆண்டாள் மாலைகள் எல்லாம் கொடுக்குற கல்யாண மாலையில இருந்து எல்லா பரம்பரையா தான் செய்து பரம்பரையா அப்படி செஞ்சு இதான் அந்த தொழில் மற்றபடி உங்களுக்கு வெளிநாட்டு யாரும் இருக்கிறோம் சொந்தக்காரரும் இல்லை மூன்று பேர் ஒரு பொம்பளை பிள்ளை மூணு இருக்கேன் அப்ப என்னென்ன வருமானங்கள் காணும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே ஆனா அப்படி இருந்தும் அந்த இவ்வளோத்தையும் செய்து கொண்டு இருக்கேன்னா உண்மைக்குமே மறக்க முடியாத ஒரு சந்தோஷம் நாங்கள் வந்ததுக்கு இந்த கருத்துக்களை பாக்குற ஒவ்வொருத்தரும் கமெண்ட்ஸ் மூலம் சொல்லுங்க மறக்காம பாக்குறாங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு இப்ப கோயிலுக்கு போனா உடனே பூமாலை தேவை பூமாலையோ சரி ஆண்டாள் மாலையில எல்லாம் முக்கியமா தேவை கல்யாணம் விட என்னண்டாலும் வந்து கண்டிப்பா எங்க பிள்ளை குறையில அவள் செஞ்சு தருவினோம் நல்லா இருக்கு நாங்க சரி அப்ப இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் இந்த பூக்கண்ணுகளை எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோல நாளை சந்திப்போம் பாய்